போர்ஷன் சரி, ஓகே, கனியோட ஓகே. கை ஒரு 8 செகண்ட் கிளிப்பிங் நான் போடுறேன். அதையும் பாருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கனியோட மூவ்மெண்ட் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் சேமா இருக்கிற மாதிரியே இருக்கும். முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் நின்னதுக்கு அந்த இடத்துல நீங்க எப்படி பாத்தீங்கன்னா நான் பார்த்தது நீங்க எப்படி பாத்தீங்கன்னு நான் பாயிண்ட் பண்ண வரல. நான் பார்த்தது கனியோட மூவ்மெண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போச்சு. அப்போ ஒரு ஒரு 0.2 இல்ல ஒரு 0.5 அப்படிங்கிற ஒரு வச்சா கூட இது திரும்ப திரும்ப நான் ஒரு ஒரு 1 மினிட்டுக்கு நான் எடுத்துட்டு போனா எனக்கு இது ரிப்பிட்டிட்டிவா தான் தெரியும். அதோட அத்தென்டிசிட்டி எனக்கு இன்னமும் தெரியலங்கிறது தான் என்னோட பாயிண்ட். பட் அட் த சேம் டைம் இப்படிப்பட்ட அத்தென்டிசிட்டி இல்லாத வீடியோக்கு நான் யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? 1. 2வது அந்த ஸ்டாண்டே எடுக்கலனாலும் நான் ஜென்யூனா வினோத் யாரு, ரம்யா யாருங்கிறது இந்த பிரிஃபிக்ஸ்லாம் இல்லாம தான் இந்த கேம்ல பார்த்தவரையும் நான் உங்களுக்கு பாயிண்ட் வச்சேன். லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். ஏன்னா இது வேற மாதிரியான அக்விசிஷன் சீரியஸ்லி. இல்ல. எனக்கு இத நான் திருப்பி நோண்டுறேன்னு நெனைக்கக்கூடாது. எனக்கு அவங்க சொன்ன பாயிண்ட்லயே ஒரு சந்தேகம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அ அவ அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் டிராகன் நீங்க யாருன்னு சொல்லி தெளிவா சொல்லுங்க டிராகன். ஓகே. இப்ப ரம்யா வந்து டைம் எடுத்துக்குவான்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அத எப்படி இவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க? தப்பா நடந்துக்கிட்டாலும் கேட்காம, டைம் எடுத்துக்குவான்னு சொல்றதுக்கு இவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாங்க அத? அது எனக்கு புரியவே இல்ல. அவங்க அத எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அவங்க வந்து அவங்க என்னன்றே தெரியாம அவங்க கண்டஸ்டன்ட். அவங்க அத டைம் எடுத்துக்கிட்டு தான் சொல்லுவாங்கன்னு இவங்க எப்படி அத ஜஸ்டிஃபை பண்ணாங்க? எனக்கு புரியலையே. ஏன் அவங்க உடனே பண்ணாம விட்டதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் அத ரீசன் ஒண்ணு வைக்கிறாங்க? எனக்கு அந்த 2 டிஃபரன்ஸ் புரியல. இப்ப நாங்க சொல்றோம், அவங்க உடனே இது பண்றாங்கன்ட்டு. இல்ல அது டைம் எடுத்து தான் பண்ணுவான்னு அந்த ஜஸ்டிஃபை டிராகன் அதே பாயிண்ட் தான் என்னோடதும். நான் திரும்பவும் சொல்ல வந்தது நான் கூட எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல எக்ஸ்பிளிசிட்டா. ஆனா அதான். அத கவுண்டர் ஃபிட் பண்றதுக்கு வந்து சொன்னவங்க வந்து ஐ மீன் அவங்க ஸ்பார்க்லின் ஜோ தெரியல எனக்கு. இல்ல அவங்க இப்ப இல்லன்னு நெனைக்கிறேன் ஸ்பீக்கர்ல. ஓகே. இல்லையா? சரி ஓகே. இல்லங்கிறவங்க நான் பேசக்கூடாது. ம். ஃபைன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹர். நான் சொல்ல வந்த பாயிண்ட் நான் திரும்பவும் டபுள் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா லெட் மீ நோ. பட் ஆனா ஜஸ்ட் பை டு தி பாயிண்ட் ஆஃப் மேக்கிங் சம்வன் டு கார்னர் ஆர் சம்திங் வந்து நீங்க பிளைண்டா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் அத்தென்டிசிட்டியை கொஸ்டின் பண்றேன்னா என்ன மாதிரியான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு யோசிக்காமையா பேசியிருப்பேன்? அந்த இடத்துல நான் யார் ஸ்டாண்டையுமே எடுக்கல. அப்படிங்கும்போது நீங்க எப்படி இருக்கும் நீங்க வந்து அப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல். ரகு, you clearly said video is morphed or something like that. அப்படி சொல்லி தான் ஆரம்பிச்சீங்க. Exactly. So you stand with that. Yep, of course. Thanks. ஹாய் ஜோ அண்ணா, வணக்கம். ஹாய் ஜோனா. ஜோனா நான் இப்ப கொஞ்ச நேரம் தூங்க போயிருவேன். சோ நான் ஒண்ணு கேட்டுறேன். இன்டர்வியூ எப்போ? நான் நாளைக்கானா? நாளைக்கு ஆதர இன்டர்வியூ மக்களே. ஆல் தி பெஸ்ட். நான் நல்லா நாக்க புழுங்குற மாதிரி கேட்டா கூட கேளுங்கண்ணா, ஜாலியா இருக்கும்ண்ணா. ஆனா இன்டர்வியூவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து சர்க்காசமா கேட்டீங்க. என்ன கேட்கணுமோ அதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி கண்டிப்பா கேட்க மாட்டீங்க, அது நல்லாவே தெரியும். நான் பாத்திருக்கேன் எப்படி நீங்க போட்டு வாங்கணுமோ. இல்ல ஐ மீன் அவர் கேக்குறது வந்து இல்லங்க ஐயா, இருங்க அவர் வந்து கேக்குறது மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்க மாட்டாருன்னு சொல்றேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்க மாட்டாருன்னு சொல்றேன். அது கேட்பாரு, ஆனா சர்க்காசமா இருக்கும், காமெடியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, நான் என்ன கேக்குறேன்றது அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கே புரியும். இல்ல எனக்கு சர்க்கார் பட டயலாக் தான் இருந்துச்சு. அதுல தான்மா நான் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இந்த எஃப்ஜே தம்பியை பத்தி கண்டிப்பா கேட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா, டெஃபினெட்லி. அது போதும்ண்ணா. ரோஷினி புரியல, என்ன சொன்னீங்க? எஃப்ஜே தம்பி, ஜோனாக்கு எஃப்ஜே தம்பி. ஜோனா மைண்ட் பேஸுக்கு வந்தது ஒரு குத்தமா. ஆசிக் இருங்க, ஆசிக். சிவராம் சொல்லுங்க. சிவராம் எனக்கு பிரச்சனை இல்லம்மா, ஏதா இருந்தாலும் என் தலைவர் ஆசிக்கு மீதி தான் வரணும். ரைட்ரா. சிவராம் சொல்லுங்க. சிவராம் பேசுனதுக்கு அப்புறம் ஆஷிக் நான் ஒண்ணு பேசணும். சாரி சிவராம் பேசுனதுக்கு அப்புறம் ஆஷிக்கும் நானும் கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கு, நான் பேசணும். ஓகே ஆஷிக்? கான்வர்சேஷன் இருக்கா? ஓகே கண்டிப்பா. சொல்லுங்க. ஜோ ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் சிவராம், சொல்லுங்க. இன்டர்வியூ டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல எடுங்க ப்ரோ.
அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு ட்விட்டர்ல ஒண்ணு போட்டிருக்கேன், இந்த இன்டர்வியூ அப்படின்ட்டு. நீங்க எவ்வளவு கேள்விகள் அதுல போடுறீங்களோ வித்தியாசமா, அதாவது ஒரே கேள்வியில தான் 18 பேரும் போட்டிருக்கீங்க, 18 கமெண்ட்ல. அடே அதை தாண்டி அவங்க எதுவுமே பண்ணலடா அப்படின்னு. அண்ணா அண்ணா உங்க மைக்கு செம்ம பிரச்சனையா இருக்குண்ணா, உரசுது எதுலயோ போட்டு. எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா அத கமெண்ட்ல போட முடியாதுங்கிறனால அப்படியே விட்டேன். நீங்க இப்ப வந்தனால சொல்றேன். ஆதரே வந்து பக்கத்துல வந்தேன்னா பால்ஸ புடிச்சு அமுத்திருவோம் போ அப்படின்னால. அதை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அண்ணா அதே மாதிரி எனக்கு ஒரு தமிழ் டவுட்னா, தமிழ் இதையும் கேட்டுக்கிறேன். அந்த கமருதீன் பேசும்போது தேவையா அப்படின்னு தான் கேட்டாளா அவ, இல்ல வேற என்ன கேட்டாளா? அது இதெல்லாம் அது சரியில்லை. மட்டும் சீசன் 9 கேட்டுக்கிறேன். பார்த்து எல்லாம் கெட்டு போயிட்டீங்க. அவரே போயிட்டாருங்க. இல்ல வருவாரு. அவருக்கு கண்டிப்பா அந்த ஐ மீன் நம்ம பேசுனதெல்லாம் அதுக்கப்புறம் கேட்கும், எல்லாம் ரெக்கார்டிங்ல கேட்பாரு. ஒரு மனுஷன் ரிவ்யூவரா வந்து வந்தது குத்தமா? என்னென்ன கேள்வி? ஆமா. இப்ப அவங்க பேசுனதெல்லாம் விட்டுருங்க. அது ஏமா பேசக்கூடாதுல அப்படின்னு சரி, நானும் தமிழ் ஆஷிக்கும் பேசலாம். இல்ல தமிழ் இரு ஹோஸ்ட் இரு பூர்ணி கேட்கணும். இரு பூர்ணி இரு பூர்ணி இரு தமிழ் வந்துட்டாரு பாரு ஜோ அண்ணா, கேளு. அத வேற மாதிரி ரிப்பீட் பண்ணுமா? கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. கேட்கல. அவ்வளவு தயக்கம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் ஐயோ ராவா. இது கேட்கலினா இன்னும் மறுபடியும் அசிங்கமா பேசுவாங்கல்ல. இல்ல அது நான் வேணா கேட்கணும்தான். சொல்லட்டுமா தமிழ் உனக்காக? அவ புடிச்சா மட்டும் நீ ஒண்ணும் சொல்ல மாட்ட. மறுபடியும் அது ரெண்டாவது. நான் ஆமா, அதுவும் வேற இருக்கு. இல்ல அதுலயே வந்து கொஸ்டின் மொத்தமா வந்துரும்டா. நம்ம வந்து தெளிவா சொல்ல வேண்டாம். அவ புடிச்சா மட்டும் நீ அமைதியா இருப்பியா, அதுதான் கொஸ்டினே முடிஞ்சிச்சு. ஐயோ இல்ல பூர்ணி, அது விஜய பார்த்து சொன்னது. இப்ப நான் சொன்னது சபரி பார்த்து ஒருக்கா வேற சொன்னான். அது ஓ சபரி சபரி பிடிக்கவே கிட்ட இல்ல. வேறயா? சபரிட்ட வேற சொன்னான். ஆமா. அது என்ன கேர்ள் பார்த்து பாய் இப்படி சொல்லக்கூடாதுன்னா, இப்ப பாய் பார்த்து கேர்ள் மட்டும் சொல்லலாமா? அது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அசிங்கமும் இல்ல. இது கேளுமா தமிழ், தமிழ் கேளுமா கேளுமா. இப்ப வாய்ஸ் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. நான் இந்த தமிழ் ஏதோ கேட்கணுமா? அதுக்கு முன்னாடி நான் இதை கேட்டுக்கிறேன். இந்த கமருதீனை பார்த்து அந்த பொண்ணு பிளாஸ்மா முன்னாடி கமருதீன் பேசும்போது தேவையா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அது நீ தேவையா தான் கேட்டியம்மான்னு ஒண்ணு கேட்டுக்கோங்கண்ணா. புரியல. அதோட வீடியோ இருக்கா? இருக்கு Guys, இருக்கு. அந்த இதோ வீடியோ நான் உங்களுக்கு இருக்கா? நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அனுப்புறேன். எதெல்லாம் வீடியோ ரெஃபரன்ஸோட கேட்கணுமோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா நம்ம வீடியோ ரெஃபரன்ஸோட கேட்போம். ஓகே, ஷூர். இல்ல இல்ல எனக்கு நியாயமா ஒரு கேள்வி அதனாலதான் இருக்கு. இது வரைக்கும் என்னோட கேள்வியிலேயே எப்பவுமே நான் வந்து ட்விட்டர்ல போடும்போது இன்டர்வியூ ஷூட் த கொஸ்டின் தான் சொல்லுவேன். எனி வீடியோ ரெஃபரன்சஸ் கேட்ட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டே ஆதிரை தான். ஆமா தேவையா, டெஃபினட்டா கேட்டே ஆகணும் நீங்க. ஆனா நான் ஒண்ணு கேட்கணும். ஆக்சுவலி இல்ல இப்ப தமிழ் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படியே தமிழ் வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க. அவ புடிச்சா மட்டும் ஒண்ணு சொல்ல மாட்டியா அப்படின்னு வந்து ஆதிரி வந்து இவர்கிட்ட எப்ஜெக்ட் கேட்டாங்க. அதுவும் கேளுங்க. இப்ப தமிழ் ஒண்ணு சொல்லுவாங்க, அதையும் கேளுங்க. தமிழ் இல்ல, நான் இன்டர்வியூவை வந்து அதாவது அனைத்து மக்களும் பாக்குற மாதிரி எடுக்கணுமா இல்ல சென்சார் போர்டுக்கு தான் அனுப்பணுமா? இல்ல நாங்க ரிமோட் வச்சு மியூட் பண்ணிக்கிறோம். அது பிரச்சனை இல்ல. ரிமோட் கையில இருக்கும்போது என்ன பயம் இல்ல சொல்லுங்க. அதனாலதான் புரியல. கமெண்ட்ஸ்ல போடல. நீங்க ஏன் கமெண்ட்ஸ்ல எதுவும் ஒரே மாதிரி கொஸ்டினா வந்திருக்கு. இந்த கொஸ்டின் எப்படி டைப் பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டோம் நாங்க. எல்லாம் தனியா டிஎம் பண்ணுங்க கைஸ். ஆனா எல்லாமே இப்படி கேட்க கூடாது, பாவம் அதுவும் புள்ள தானே. பேசும்போது தெரியலையா? அதானே பேசுறாங்க இல்லண்ணா கேட்டா மட்டும் தப்பா? இல்ல ஜோனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது பொண்ணுதான். ஆனா அது தவிர வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தா நம்ம கேட்கலாம். நானே ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு யோசிக்க வச்சிருக்குண்ணா. அவங்க மத்தவங்களை விட நான் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கேன், இருந்தாலும் நான் அமிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. அந்த சிறப்பா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா கேக்குறேன். ஜோய், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு கேட்க முடிஞ்ச பாருங்க. அதாவது வியன்னா வந்து ஷவர்ல குளிக்கலன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவா. அதுக்கு ஆதிரை சண்டை போட்ட மாதிரியே தெரியல. ஏன் சண்டை போடலன்னு? குளிக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு போங்க. ஓகே ப்ரோ, நாளைக்கு விஜய் டிவி ஆஃபீஸையும் அவங்க போடுற சாப்பாடையும் ஒரு vlog எடுத்து போடுங்க. நீங்க ஒவ்வொரு டைம் விஜய் டிவி ஆஃபீஸ் தான் சாப்பாடு செமையா இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு அதை பார்த்தே ஆகணும்னு தோணுது. இன்னொரு கொஸ்டின் ஜோனா. எடுத்துட்டா போச்சு. இன்னொரு கொஸ்டின். ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. ஆஷிக் ஒரே ஒரு நிமிஷம் ஆஷிக். நான் ஆஷிக் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஆஷிக் ஹாட் போட்டாரு. இல்ல எனக்கு புரியல. ஹோஸ்ட் சொல்றதா என்ன ஆஷிக்? இல்ல எனக்கு புரியல. ஹோஸ்ட் நீங்க வந்து குரூப்பிசம் பண்றீங்க. ஹோஸ்ட் அப்போ போஸ் ஒன் சைடடா இருக்கீங்க. நல்லா இல்ல ஹோஸ்ட் இதெல்லாம். ஐயோ நான் கொஸ்டினே மறந்துட்டேன்.
அந்த பொண்ணு இந்த இது ஆதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னான். என் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்பயும் ட்ரெஸ் எல்லாம் அனுப்புறாரே, நான் இந்த மாதிரிலாம் உள்ள ஒண்ணு பண்றேனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அது எதுக்கு அந்த ஃபீலிங்கு, அப்ப எதுக்கு உள்ள அது பண்ணணும்? அது ஒரு கொஸ்டின் மார்க்கா வைங்க அந்த இடத்துல. அண்ணா ஆக மொத்தத்துல இவங்க ஆதிரி கமெண்ட் எஃப்ஜேவை தவிர்த்து ஒரு கண்டென்ட்டும் இல்ல. அதான் அதே மாதிரி அண்ணே இவங்க டைப் பண்ணி உங்களை கேட்க மாட்டாங்க, இவங்க அண்ணே இப்படிதான் கேட்பாங்க. நான் நியாயமா ஒரு கேள்வி வைக்கிறேன், அதை கேக்குறீங்களா? அதாவது கேளுப்பா கேளு. உன் கூட சேர்ந்து விளாண்டா என்னோட நேமு கெட்டுருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குன்னு எஃப்ஜே ஆதிரேட்டே ஸ்ட்ரைட்டா சொல்லிருமா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணலையா? நல்லா ஆஹ், அதாவது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஆதிரைக்கு எந்திரிச்சு நிக்க என்னன்றோன்னே இருக்கட்டும் ஓகே அப்படின்னு ஹோஸ்டையே கான்பிடன்ஸா கேள்வி கேட்க முடிஞ்ச ஆதிரை இப்படி ஆஷிக், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறது. கேட்கலையா? இல்ல இல்ல எக்கோ வருதா? இல்ல கேக்குது, எக்கோ வருதா? எக்கோ இல்ல வருது. கேக்குது அந்த இஸ்கு. ரோஷினி சரி சொல்லுங்க. அந்த இல்ல 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 அந்த இஸ்கு இப்ப எனக்கு புரியுது. நான் எஃப்ஜே தம்பியை சொல்லல, எஃப்ஜே தான் சொல்றேன். திருப்பி சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன அதே கேள்வி திருப்பி கேளுங்க. இப்ப திருப்பி கேட்கதான் அவசரப்பட்டு உஷாராயிருவாயா ஜோ? வாய் விட்டிய பங்கு. கேளுங்கள. நல்லா இருக்கீங்களா, தீபாவளி எப்படி போச்சுன்னு கேட்டுட்டு வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்தேன். பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கா இல்ல எப்படி இருக்கா? சரி நான் என்ன சொல்றேன், எனக்கு எனக்கு கண்டிப்பா நான் மறந்துடுவேன். தயவு செய்து ட்விட்டர் எக்ஸ்ல தயவு செய்து மென்ஷன் பண்ணுங்க. அதை நான் எவ்வளவு என்னுடைய தோணியில எப்படி கேட்க முடியுமோ கண்டிப்பா கேட்கறேன். இல்ல டிஎம்ல எனக்கு பண்ணுங்க. இல்ல ரோஷினிக்கு எல்லாரும் அனுப்பிச்சிருங்க, ரோஷினி எனக்கு தனியா ஒண்ணு அனுப்பிச்சிருவாங்க. இல்ல ரோஷினி சிறப்பா பண்ணிடலாம்னா நான் அந்த வீடியோ ரெஃபரன்ஸோட உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். வீடியோ ரெஃபரன்ஸோட அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பா பண்ணலாம். இப்படிக்கு ரோஷினி நான் பேரை கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கும் பிரச்சனை இல்ல, ஓகேதான். ஹோஸ்ட் பேசலாமா? ஆஷிக் நம்ம ரெண்டு பேரும் நீங்க என்ன பேசலாமா ஆஷிக்? கேக்குறீங்க? பூர்ணியை கேளுங்க ஆசிக், என்கிட்ட ஏன் ஆசிக் கேக்குறீங்க? இல்ல ஹோஸ்ட், நான் கை தூக்கி இருக்கும் போது நீங்க தான் சிவராம் பேசிட்டு ஆஷிக் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நேரமா நான் கை தூக்கி இருந்தேன். பூர்ணி பேசும்போது மட்டும்தான் நீங்க ஆஷிக் கை தூக்கி இருக்காருன்றதே அட்ரஸ் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணவே இல்லை. பூர்ணி மேல காண்டு ஆஷிக், வேற ஒண்ணும் இல்ல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி ஆஷிக், நான் ஆஷிக் இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி பண்ணாதீங்க ஆஷிக். கண்டென்ட்டுக்கு வாங்க. இல்ல இல்ல பூர்ணி, இந்த நான் சில இதை இன்னைக்கு எபிசோடு சில விஷயங்கள் வச்சுட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். ஆமா ஆமா முதல்ல வந்து ரகு டிராகன் வியனாவை வந்து பிக் பாஸ் பாராட்டியிருக்காரு. அப்படி சொல்லுங்க ஆஷிக். சரிங்களா? ஆஷிக், இங்க பாரு, பேரை சொன்னதுனால சொல்றேன். பிக் பாஸே பேம்பர் பண்ற ஒரே கண்டஸ்டன்ட் அந்த இந்த சீசன்லயே அவ ஒருத்தி மட்டும்தான். ஓகேவா? வேணாம், இதுக்கு வேலையை நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஆஷிக் ஆனா ஒன்னையும் நினைச்சுக்கங்க, நீங்க வியானா இன்டர்வியூ நான் என்னைக்கு எடுக்கிறனோ அன்னைக்கு நீங்க பிளாக் பண்ணிடுவீங்க. இல்ல அப்ப நான் வலிமா டீம்ல போய் சேர்ந்துருவேன். ரைட்டு, புரிஞ்சிருச்சு. ஆமா, சீசனோட எண்டு டைம் இல்ல அது. அப்ப கண்டிப்பா அங்க போய் சேர வாய்ப்புகள் இருக்கு. ப்ரோ வியானா வந்து திவாகர் ஃபேமஸ்ன்னு சொல்லும்போது அப்படியே அடி வயிறு நொறுங்கிட்டு இன்னும் என்னென்ன கோமாளித்தனம் பண்ண போறானோ. ஏன்னா ஃபேமஸ்ன்னு சொன்னாலே அவன் அதுக்கான ஐயா சூசன் அதுக்கான விளக்கம் வந்து நான் 4-5 வாட்டி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு அந்த கிளாப்ஸ்னால. அந்த பொண்ணுக்கு தெரியாது, வெளியே வந்தாதான் இந்த பாயிண்ட் தப்பு அந்த பொண்ணுக்கே புரியும். ஆனா அந்த பொண்ணு தைரியமா தெளிவா பாயிண்ட் எடுத்து வச்சது அந்த குரூப்லயே அந்த பொண்ணு மட்டும்தான். அதுவும் கமர்தி அந்த குதிரைக்கு கடிவாளம், ஐ மீன் அந்த சம்திங் ஹார்ஸ் வின் சம்திங் இருந்துச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் கமருதீன் என்ன எப்படி வளர்னாரு, நம்ம வியானை எவ்வளவு தெளிவா அழகா அந்த இடத்துல பாயிண்ட் வச்சாங்க. அது ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சொன்னா அடிக்கிறீங்க அந்த பொண்ணு கியூட்டா பேசுதுன்னு சொல்லிட்டு. இல்ல பூர்ணி, ஜோவா நான் சொல்லுங்க. ஆக்சுவலா கமருதீன் வந்து என்ன ப்ராப்ளம் நான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். மொத்த வீடியோ கமருதீனை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா கமருதீனுக்கு வாய் வர மாட்டேங்குது. யாரும் ஃபோக்கஸ் பண்ணலன்னா கமருதீன் வந்து கரெக்டா பேசுறாப்ல. இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு விக்ரம் மாதிரி ஒரு கேம் பிளேயரு இப்படி விளையாடுற கேம் பிளேயர் மேல சத்தியான கோபம் வருது.
அதாவது நீ எதிர்த்து ஒரு கண்டஸ்டன்ட் அடிக்கணும்னு தான் அந்த டாஸ்கே இருக்கு. நீ வந்து 3 பேரையும் அப்படியே பூசி முழுவனாப்புல சொல்லிட்டு இருக்கும் பொழுது, மறுபடியும் இது இது இப்படி இல்ல, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு அவர் மறுபடியும் அட்ரஸ் பண்றாரு. சரி நீங்க வைங்க, தைரியமான வேற யார்ட்டையாவது கொடுங்கன்றோன்னு கொண்டு போய் வேற யாராவது வாங்கன்ற. நான் தைரியம் இல்லைன்றதை அவரே டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு. நான் இதைத்தான் நானும் ரகுவும் முதல்ல இருந்து பேசணும். அவருக்கு ஒரு ஒரு நாமினேஷன் கூட ஒரு பிளேயரை அவர் அப்படிதான் நாமினேட் பண்றாரு. நல்லா வர வேண்டிய ஆளு ஜோ, என்னன்னு தெரியல, அவருடைய கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நான் நாமினேட் பண்றேன். இந்த மாதிரி நாமினேட் பண்றேன். ஊசி போடுவாங்கல்ல, வலிக்காம ஊசி போடுவாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு பிளேயரா தான் இவர் இருக்காரோ அப்படின்றது தோணுது. ரெண்டாவது, இந்த பார்வதியுடைய இதுல எங்க கமருதீன் பேச விட்டா நம்மளும் அம்பலப்பட்டு போயிருவோமோன்றதுக்காண்டி ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இல்லையா இன்னைக்கு பார்வதி பண்ணது? சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா ஆஷிக்? அது பார்வதி வந்து அவங்களோட இமேஜுக்காக பயந்துட்டாங்களோ எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட உண்மை வெளியே வந்துருமோ, அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லியிருக்கா இல்லையா அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், கமருதீனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு சொன்னது வெளியே வந்தா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்து இமேஜ்க்கு பயந்துதான் அந்த மாதிரி பண்றாங்களோ எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல அந்த பொண்ணு இப்போ எனக்கு என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல திவாகர்ட்ட நான் இப்ப திவாகரை பார்வதி வச்சிருக்குதே, நான் பேசுறத நீ ஒரு ஆள் தான் கேட்ப, அதனால நீ கேளு அப்படின்றதுக்காக தானோன்றது தோணுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது திவாகர்ட்ட நான் கமருதீனை வச்சு பேசணும். இப்ப நான் வேற எங்க போய் கமருதீன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி பேசினாலும் எல்லாருமே சென்சிபிளா ஒரு கேள்வி வச்சிருவாங்க. அப்ப நீங்களும் தானே நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஜெயிலெல்லாம் நல்லா தானே இருந்தீங்கன்னு வைப்பாங்க. இந்த சென்சிபிளான கேள்வியை வைக்காத ஒரே ஆளுங்க யாருன்னா திவாகர் தான். இந்த மாதிரி வைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு திவாகர்கிட்ட போய் நான் கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்றத ஒண்ணு வச்சிட்டாங்க. இப்ப இத திவாகர் நேரம் பார்த்து இங்க கமருதீன் அடிச்சதுக்கு அப்புறம் கமருதீன் என்ன, அதாவது பார்வதி திவாகர்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்காங்க, ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்றது கமருதீனுக்கு தெரியல. அப்ப என்னன்னு இந்த கேள்வி வரும் பொழுது இங்க நீ என்னெல்லாம் பேசுன அப்படின்றது வெளில வந்துடும். டெஃபினட்டா அது வெளில வந்துடும். ஏன்னா கமருதீன் அதை வந்து ஃபில்டர் பண்ணியும் வந்துட்டு இதை சொல்லுவோம் சொல்ல மாட்டோன்றதோ யோசிக்காத ஆளு. இப்போ எனக்கு பார்வதிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட்டா யாருக்கிட்ட இல்லையோ அவர்கிட்ட தான் நீங்க சொல்லியிருக்கணும் இது என்கிட்ட கம்ஃபர்ட்டா இல்லைன்னு. அப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னா இங்க என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க அதை கொண்டு போய் இங்க வச்சிருக்கீங்கன்றப்போ இது பெரிய அளவுல கமருதீனுக்கும் இது தப்பாக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றதுனால இது அட்ரஸ் செய்யப்பட்டுன்றத பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வீக்கெண்ட் கண்டிப்பா பேசப்பட்டுரும். ஏன்னா எனக்கு கமருதீன் மேலேயோ பார்வதி மேலேயோ இதை எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்றது இல்லை. ஆனா திவாகர் மேல 100% இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துருவாரு அப்படின்னு. அப்படி கொண்டு வந்தா என்ன ஏதுன்னு வரும் பொழுது டெஃபினட்டா இது சபைக்கு வந்துரும். இப்படி சபைக்கு வந்தா எல்லா இடத்துலயும் நம்மளால ஏதோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ணி நிக்க முடியுமே தவிர இந்த இடத்துல நம்ம அம்பலப்பட்டு ஒரு மாதிரி இதாயிடுவோமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால பார்வதி அங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஓவர் ரியாக்ட் பின்னாடி இது இந்த ஓவர் ரியாக்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரீமா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது திரும்ப அதை எடுத்து பேச மாட்டாங்க. இது வந்து மேக்கர்ஸ் வரைக்கும் நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரீமா ஓரளவுக்கு ரியாக்ட் பண்ணும்போது இதை டாக் பேக்லயோ இல்லை இதுலயோ கடந்து போயிடுங்கன்ற மாதிரிதான் இது வைக்கப்படும். இது ஏதோ ஒரு இடத்துல அந்த நுணுக்கங்களை எடுத்து அவங்க டிராவல் பண்ண மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அதுக்காக அவங்க அதை எடுத்துக்கிட்ட மாதிரிதான் தோணுது. அவங்க மேல எந்தவித தப்புமே இல்லைன்னா பார்வதி டெஃபினட்டா அதை கமருதீன்ட்டே அட்ரஸ் பண்ணிருப்பாங்க, கம்ஃபர்ட்டா இல்லைன்னு. எப்படி திவாகர செருப்பை தூக்கி காமிச்சாங்களோ அந்த மாதிரி அதை கமருதீன்ட்டே பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அது அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பு அவங்க சைட்லயும் இருக்கு அப்படின்றதான். இது நீ ரசிக்கதானே செஞ்ச. ஒரு நிமிஷம், இவ்வளவு கிளாரிட்டியா பேசுற நீ எப்பறா வீணாக்கு சப்போர்ட் பண்ற? என்னால நம்பவே முடியல. இல்ல எனக்கு புரியல டிராகன், இல்ல எனக்கு புரியல டிராகன், இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் டிராகன். இவ்வளவே முடிச்சிட்டு நான் இப்படிக்கு பேரன்பே வியானான்னு தான் சொல்லலாம்னு இருந்தேன். நான் பேசுறது கேக்குதா கேக்கலையா? கேக்குது ரோஷினி.
டிராகன் ஐ மீன் கன்சென்ட் வந்து வியானா கிடையாது. இப்போதைக்கு இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அட்டென்ஷன் சீக் பண்ணும். ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருமே திவாகர், பாரதி, வினோத்னு எல்லாரையும் அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க டச் பண்ணாத ஒரே பாடி வியானா மட்டும்தான். புச்சு ஃபைதானே, அதனால அவன் அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். விட்டுருங்க, கண்ணுக்கு ரோஷினி அது இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்களா? என் கண்மணி ஆசிகே, தான். உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். நீங்க எடிட்டர் தானே, மேல இருக்கிற வீடியோவோட ஆத்தென்டிசிட்டி எவ்வளோ, அது வந்து ஜம்ப் கட் ஆயிருக்கா லூப்ல ஓடுதா அப்படின்னு மட்டும் அந்த கனிய அந்த வினோத் கட்டி புடிச்ச அந்த வீடியோ ஒரு ஒரு ரிசர்ச் சட்டுன்னு அடிச்சுட்டு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல ஜம்ப் கட் லூப்ல ஆயிருக்கு. ஓடல 2 வாட்டி அந்த பையன் வந்து கட்டி பிடிச்சது நானே ரிவைண்ட் பண்ணி எனக்கு பார்த்தேன் ரோஷினி. எனக்கு கனியோட மூமெண்ட்ல நிறைய டவுட் இருக்கு பொன்னி. நான் அந்த அந்த இல்ல எடிட்டிங் நாங்க பாத்துருக்கோம், அதனால நான் சொல்றேன். எனக்கு கனியோட மூமெண்ட்ல நிறைய டவுட் இருக்கு. ஆஷிக் அதை மட்டும் நீ போய் செக் பண்ணிட்டு வா. ஓகே. தமிழே ஆஷிக் ஒன்னு தமிழ் பண்ண கேட்டாரு. என்ன தமிழே? ஆஷிக் ஒரே ஒரு செகண்ட். ஆஷிக் ஒன்னு சொன்னார் இல்லையா, திவாகர் மட்டும்தான் வந்து கேட்க மாட்டாரு, மத்தவங்க எல்லாம் வந்து நீயும் தானே பேசுன அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. திவாகர் இப்போ கேட்க மாட்டாரு. அப்படியே நெக்ஸ்ட் வீக் பார்வதிக்கு ஆப்போசிட்டா இருந்தா இவரும் தானே போய் அவங்ககிட்ட போய் கொஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மொத்தம் ஆளு திவாகர் தான் இருப்பாரு. அண்ட் கமருதீனும் அந்த கொஸ்டின் வச்சாரு, நேத்தே வந்து கொஸ்டின் ஓப்பனா கேட்டாரு, உனக்கு பிடிச்சதானே என்கிட்ட பேசுன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் பதில் இல்ல பார்வதி கிட்ட. ரகு சொல்லுங்க. ரகு ஸ்ரீராம் தமிழ் அப்படியே வர. இல்ல நீங்க சிவராம் தமிழ் போயிட்ட அப்புறம் நான் பேசுறேன் ரோஷினி. சரி சிவராம் சொல்லுங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு கொஸ்டின் வந்து நீங்க ஒரு போஸ்ட் போடுங்க, நாங்க அதுல கீழே கமெண்ட்ல சொல்றோம் என்னென்ன கொஸ்டின். நீங்க எனக்கு என்னென்ன கொஸ்டின் டிஎம் பண்ணிடுங்க சிவராம், நான் அப்படியே அவருக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ரோஷினி இது என்ன லூப்பான்னு கேக்குறீங்களா? இல்ல கனியோட மூமெண்ட் பாருங்களேன், இல்ல இது லூப் இல்ல. இல்ல ஏன்னா கலை அண்ட் திவாகருடைய மூமெண்ட் வந்து கண்டினியூட்டியா தான் இருக்கு. இது லூப் மாதிரி தெரியல. ஆஷிக் நோ மெர்ஜ் ஆயிருக்கு. நீ வினோத்தோட கை எல்போல இருந்து பாரு, நீ அப்புறம் கனியோடது பாரு, மெர்ஜ் பண்ணிருக்காங்க. நீ இது லூப்பு தான், லூப்ல டவுட்டே இல்லை. ஆனா 2 கண்டென்ட் எடுத்து மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அது நீ போய் செக் பண்ணு. அந்த கை வினோத்தோடது அந்த மாதிரி மூமெண்ட்ல யாருமே ஹக் பண்ண மாட்டாங்க. அது கை பாரு, அது மெர்ஜ் பண்ணாதான் டக்குன்னு கை அப்படி வரும். கேக்குதா ஆசி? ஐயோ கேக்குது நான் பாத்துட்டு இருக்கேன். டிராகன் சொல்றத கேட்டுட்டு ஆடியோ கேட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ பாரு தமிழ் சொல்லு. தமிழ் இல்ல என்ன கை சரி இல்ல நீ இல்ல கனியோட மூமெண்ட்டை செக் பண்ணிக்க ஆஷிக். எனக்கு கனி மூமெண்ட்ல மட்டும் தான் டவுட், மற்றபடி வேற எதுலயும் எனக்கு டவுட் இல்ல. கனி அந்த அந்த ஒரு ஜம்ப் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நாம ஒரு ரிவர்ஸ்ல போகும்போது ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி இருக்கு பாக்க. கனி வந்து எனக்கு தெரிஞ்சு உப்பான்னு கேக்குறாங்க. அது உப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பேசு தமிழ். இல்லங்க அது மேல பெருசா ஒப்பீனியன் இல்ல. ஒருவேளை அவன் சும்மா கூட ஹக் பண்ணிருக்கலாமா, இல்ல அவளுக்கு அது கண்டிப்பா அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதை பத்தி பேசலான்னு போனா நீங்க வீடியோ அத்தென்சிட்டி பத்தி பேசும்போது அதை பத்தி எங்க டிஸ்கஸ் பண்றது, நீங்களா பொய்ங்கிற மாதிரி சொல்லும்போது அது என்னன்னு பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் உண்மையா ஃபேக்கான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல்லாரும் ஃபேக்குன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு செலக்டிவ் இக்னோரண்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல தமிழ் ஒரு நிமிஷம் இங்க பாரு, வினோத் அடிக்கிறதுல இங்க யாருக்குமே மாதிரி வார்த்தை. ஒரு நிமிஷம் டிராகன், ஒரு நிமிஷம். செலக்டிவ் இக்னோரண்ட் நீங்க ஜெனரிக்கா அப்படி பேசிட முடியாது தமிழ், சரிங்களா? அதுவும் ஸ்பேஸ்ல வந்துட்டு இப்ப அத்தென்டிசிட்டியை கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் கேட்கப்படணும் தான். அத்தென்டிசிட்டி கரெக்டா இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீங்க இந்த வைக்கிற இந்த அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் தட் மேக் சென்ஸ். பட் அத்தென்டிசிட்டியே இன்னும் வேலிட் ஆகும் படாத பட்சத்தில் ஒரு ஒரு நீங்க ஒரு நரேஷன் வந்து நீங்க இனிஷியேட் பண்ற மாதிரி தானே எனக்கு தோணுது தமிழ். நான் அதை அப்படி சொல்லலாமா? அதாவது சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கும் சொல்லப்படாத வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இல்ல அப்படி போய் ஒருத்தங்கள அப்படி டிஃபேம் பண்ணுங்கிறதுக்காக இது ஒரு மாதிரி எடிட் பண்ணிருப்பாங்கங்கிறீங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்குன்னு எனக்கு தோணல. வீடியோ ரியல் மாதிரி தான் எனக்கு தெரியுது.
சரி ஓகே. நீங்க வந்து செக் பண்ணிட்டு சரி சொல்லுங்க. பூர்ணி இந்த தமிழ்னா இதுல வரல. இது எனக்குமே ஒரு டவுட் இருக்கு. அதெல்லாம் இதோட ஜட்ஜ்மெண்டா இருக்கிறதுல நீ இந்த கமருதீன் கையில இல்ல எப்பயுமே நான் என்ன சேனல் கேக்குறேன்னா, உங்களோட டவுட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களோட நான் டவுட் சொல்றேன். என்னவா இருக்கு? ஆக்சுவலி அவங்க அவங்க எடிட்டர்ஸே வந்து டிவில நம்ம பாக்குறதே வந்து அவங்களே வந்து லூப் மோட்ல தான் அந்த இது போட்டிருக்காங்க அப்படின்னு இது சொல்லிட்டு 1 ஹவர்ல டெலிகாஸ்ட் ஆச்சா? வெயிட் தெரியலையே இது தெரியலையே. இல்ல 1 ஹவர்ல எடிட்டர்ஸே டெலிகாஸ்ட் ஆகல. இது எடிட்டர்ஸ் எல்லாம் இல்ல ஆசிக்கு. இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸல்லயும் போட்டது. இந்த வீடியோ நாங்க அங்கதான் அதுங்கதான் இல்ல இவங்க இல்ல பாத்துருக்காங்க. ரோஷினி, சரியா? இந்த வீடியோ வந்து நான் ரிப்பீட் மோட்ல டிவில லைவ்ல பார்த்தேன். அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. 2 வாட்டி வந்து கட்டி பிடிச்ச மாதிரி 2 வாட்டி கட்டி பிடிச்சதா நீங்க பாத்தீங்க ஷோரா பொண்ணு? நான் ஸ்வரா பாத்திருக்கேன். ஆமா லைவ்ல 2 வாட்டி. ரகு ஆமா. நீங்க லைவ்ல 2 வாட்டி பாத்தீங்களா? நான் லைவ்ல நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். இப்ப எனக்கு இதுதான் இங்க சீரியஸ்லி பிரச்சனை. இல்ல ரகு, அது நல்லா பாத்தீங்களா இல்லையா நீங்க? நான் 3 வாட்டி ஏன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். லைவ்ல நான் பாக்கும்போதும் நான் ஒர்க் தான் பார்த்தேன் அவங்க கட்டி பிடிக்கிறது. ஒரு தடவை தான் அதனாலதான் இருந்தது நானும் பூர்ணி. டவுட். எனக்கு அதனாலதான் அதனாலதான் நானும் நான் அந்த ஸ்டில் அக்யூசேஷன் வைக்கிறேன். எனக்கு நான் லைவ்ல பார்க்கும்போதுக்கும் எனக்கு அந்த கிளிப்பா வந்ததுக்குமே டிஃபரன்சஸ் இருந்தது. நான் அதனாலதான் அந்த கிளிப்பா வந்த அந்த பர்ட்டிகுலர் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஒரு சைடு எடுக்குறாங்க அப்படிங்கும்போது என்னோட ஜென்யூன் தாட் என்னன்னா, இதோட அத்தென்டிசிட்டியே என்னன்னு தெரியாதும்போது, நான் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு ஒரு அக்யூசேஷன் என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இல்ல நான் இத ஒரு ஃப்ரேமாவே நான் எடுத்துக்கிறேன். இப்ப இத நீங்க ஃப்ரேமா எடுக்கையில ஓவரால் அந்த இதுல வந்து திவாகர், கலை, இந்த பக்கம் கனி, அங்கிட்டு வினோத் அண்ட் வந்து ரம்யா. ஓகேவா? நீங்க இந்த கிராஸ் பண்ற பிரவீனை நான் விட்டுறேன். இப்போ இது ரோஷினி சொல்ற மாதிரி ஒரு லூப் அந்த பூமரங் மாதிரியோ இல்ல வந்து இந்த ரிவர்ஸ் மோடோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலரா கனியோட ரியாக்ஷன் மட்டும் வைக்க முடியாது. அந்த ஃப்ரேமே டோட்டலா இது பண்ணும். ஆனா திவாகருக்கும் கலைக்கும் கண்டினியூவா தான் இருக்கு அந்த ஆக்ஷன். பிரவீன் அந்த ஃப்ரேம்குள்ள வரும்போதும் கண்டினியூவா தான் இருக்கு. அண்ட் கனி வந்து அங்கிருந்து ஒரு ஜம்ப் ஆகுற மாதிரி தான் இருக்குன்றப்போ இது எனக்கு வந்து லூப்புன்றதுல வரல. ரெண்டாவது அப்படி பண்ண முடியாதா? எடிட்டிங்ல அப்படி பண்ண முடியாதான்னா மாஸ்கிங் பண்ணி பண்ணலாம். அப்படி மாஸ்கிங் பண்ணி இன்டென்ஷனா ஒரு சேனல் வந்து டிஃபேம் பண்ணுமா அப்படின்றதுல இங்க क्वेश्चनே வந்து சேனல் பண்ணது இல்ல. ஏன்னா லைவ்ல நான் பார்த்தபோது ஒர்க்க தான் ஹக் ஆச்சு. ரகு ஒர்க்கன்னு சொல்றாங்க. பூர்ணி நான் 2 தடவை பார்த்தேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இப்போ எங்க பிரச்சனை சேனல்ல டெலிகாஸ்ட் ஆனது இல்ல. எடிட்டா வெளில வந்தது. சரி, அது வந்து செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் ரோஷினி. நீங்க சொல்ல வச்சு பார்த்தா அதை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். ஆஸ் யூசுவல் தமிழ் செட் நம்ம வந்து அதை தெளிவுபடுத்ததுக்கு அப்புறம் பேசலாம். பெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு நம்மளே நம்ம செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். இல்லங்க பூர்ணி இது வினோத் ரம்யாவை கட்டி பிடிக்கும் போது ரம்யா முதுகு பின்னாடி ஒரு கை வருது. வினோத் ரம்யாவை கட்டி பிடிக்கும் போது ரம்யா முதுகுக்கு பின்னாடி ஒரு கை வருது. இல்ல எனக்கு புரியல. இப்ப இது என்ன அமானுஷ சக்தி இருக்குன்னு சொல்ற வரீங்களா? அப்படி இல்லம்மா. அதாவது அது டக்குன்னு அந்த கை ஃபாஸ்ட் ஆகும். அது வந்து ஒருவேளை பின்னாடி வேற எஃப்ஜே யாரும் இருந்தாங்களா இல்ல என்ன அப்படின்றது தெரியல. ஒரு இப்பதான் எனக்கு தெரியுது ஒரு மேபி மெர்ஜா இருக்கு. ஏன்னா நீங்க கரெக்ட் ஆஷிக் பாஸ் பண்ணி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. அது அந்த கை வந்து இல்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மென்ஷன் பண்ணி இந்த கமெண்ட்ல நான் அப்லோட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஆனா எனக்கு என்னன்னா ரோஷினி நினைச்சது நடந்துருச்சு. ரோஷினி வந்து வியனா டாபிக் ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சாங்க. எனக்கும் ஆஷிக்குள்ள அந்த இல்ல அப்படி எல்லாம் இல்ல. ஒரு கிரே கலர்ல கை மட்டும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போகுது. இல்ல இப்போ எனக்கு 5வது செகண்ட் அதுவும் 5வது செகண்ட். அது ரொம்ப சட்டுன்னு வந்துட்டு போகுது. எனக்கு ரகு எப்படி எடுத்துக்கிட்டாரு தெரியல. ரகு போட்டு ஃபைன். இப்ப நான் என்கிட்ட இது வைக்கும் போது எனக்கு அதை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது. இப்போ ஸ்பார்க்லிங் வந்து ஈஸியா இதை கேட்டு போயிட்டாங்க. அவங்க கேட்ட டோனோ ஏதோ அக்செப்டன்ஸ்லயே எனக்கு கிடையாது. இப்போ முதல்ல எனக்கு இப்போ இது ப்ரூவ் உங்க ஸ்பேஸ்லங்கிறதுனாலதான்
கண்ட்ரோல்டா இருந்துகிட்டு நான் ஆ, ஸ்டில் இல்ல நான் எனக்கு டாபிக்லயே இது இருக்கேன். நான் அதனால தான் ஆஷிக் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் திஸ். இஃப் திஸ் இஸ் ராங், ஒருவேளை அது வினோத் பண்ணியிருந்தா தென் ஐ வில் ஃபீல் சாரி ஃபார் இட் அண்ட் ஐ அக்னாலேஜ் இட். பட் இஃப் திஸ் இஸ் நாட் த கேஸ், தென் நான் என்னோட ஸ்பீக்கரை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. ஐ வில் நாட் லெட் ஹர் லைக் தட். ஷி கான் ஸ்பீக் லைக் தட் டு சம்மன் இன் மை ஸ்பேஸ். இது நான் ஒரு ரகுன்னு இல்லை, வேற யாருக்கு நடந்தாலும் நான் இப்படிதான் கேட்பேன். அது மட்டும் எனக்கு பார்த்துட்டு சொல்லு ஆஷிக்கு. ஆஷிகா ஸ்டில் டவுட்ரா. அதோட சோர்ஸ் யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாம நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இவங்க பண்ணதே வந்து ஒரு எங்கேயோ பார்த்ததை இவங்க எடுத்து டவுன்லோட் பண்ணியிருந்தா கஷ்டம். சோர்ஸ் ஒருத்தன் யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருப்பான்ல, அந்த ஃபைலில் அது மெர்ஜ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம அல்காரிதத்தில் அனலைஸ் பண்ணி ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ அது வந்து கஷ்டம். இவங்க அதை டவுன்லோட் பண்ணி இவங்க மறுபடியும் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அது அந்த இன்ஃபர்மேஷனில் மாடிஃபை ஆயிருக்கும். சோர்ஸ் யார் அந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டாங்களோ அவங்களோட நாம டவுன்லோட் பண்ணணும். அதுல சரி, எனக்கு ஒரு டவுட். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் பார்க்கல எங்கேயும். ஒருவேளை லைவ் 20 ஐ மீன் நைட் ஷோ இல்ல இல்ல பார்த்த ரோசி இதை வரைக்கும் சொல்லாத. அது அவங்க பாயிண்டே அதுதான். இந்த பாயிண்ட் நீ சொல்ல வர்றதை சொல்லாத. அவங்க கிளைமே அதுதான் வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படிங்கிறது அதுக்கு போவாத. இல்ல ஏன்னா இல்ல அந்த பொண்ணு ஏன் அப்படி எல்லாம் வரல. நான் அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இதை அக்யூஸ் பண்ணிச்சான்னு கேட்க வந்தேன். இத பத்தி அதுதான் ஐயோ பேசிச்சான்னு கேட்க ராமா வந்தேன். அதுதான் கேட்காதுன்னு சொன்ன. கரெக்டா அதை கேட்டு இல்ல இல்ல இது நான் கொஸ்டினா வைக்கல, இது நடந்துச்சான்னு ஓ கேக்குறேன். அப்படி ஓகே இல்ல ஓகே இல்ல ஆஹ் அப்படி இல்ல எதுவும் இப்ப நடக்கல. நான்